எல்லாத்துக்கும் மேலே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று வந்து எல்லா அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னார். உடனே காலையில் அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்கள் அப்படின்னா நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது தானே. அதை தான் சொல்கிறாங்களே கோர்ட்டு, நேரு மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்கிற உயர் நீதிமன்றம் தானே சொல்லியிருக்கு. அப்போ நீங்களாம் என்ன அமைச்சர்கள் நான் கேட்குறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று சொன்னதை போல நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 வழித்தடங்கள் தமிழ்நாட்டில், திருநெல்வேலியும் பெங்களூரையும் இணைக்கின்ற வழித்தடம், எல்லாத்துக்கும் மேலே கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு அவுட்டர் ரிங் ரோடு ஒன்று போட்டிருக்காங்க. இதன் மூலம் வெளிநாட்டு பயணிகள், சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தூத்துக்குடியே அது மாதிரி தான் இதற்கு முன்னால் வந்து மேம்படுத்தினார்கள். மதுரை விமான நிலையம் உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தென் பகுதிகள் முழுமையாக வளர்ச்சி அடையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் மட்டும் இதுவரைக்கும் 30,000 பேர் தான் வந்து இறங்கி ஏறுகின்ற வசதி இருக்கின்ற இடத்துல 10 லட்சம் பேர் வந்து ஏறலாம் இறங்கலாம். ஆக இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வருமா இல்லையா? முதலமைச்சர் மத்திய அரசின் துணை இல்லாமல் தமிழகம் முதன்மைக்கு வந்திருக்குன்னு எப்படி வரும்? 14 லட்சம் கோடிக்கு மத்திய அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே ராகுல் காந்தி நேற்று ஓம் பிர்லா மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டு பேசுறதுக்கே ஆளை காணும். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுப்பாரு, பேசுறதுக்குள்ள வெளியே ஓடி போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓம் பிர்லா அவர்கள் பாஜகவிற்கு கொடுத்ததை விட காங்கிரசிற்கு 6 மடங்கு அதிக நேரம் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த நாட்டு மக்களிடம் பொய்யே சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதை மக்கள் நம்ப மாட்டார்கள். இன்று தமிழகம் மிக மிக பரிதவிக்கின்ற நிலையில் பெண்கள் பாதுகாப்பில் இருக்கிறது. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 15ஆம் தேதி பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத திமுக மாடல் அரசை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறோம். கொஞ்சம் நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கூட்டணி கிடக்கட்டும். ஆனால் இது திமுக மாதிரி இருக்கு. இன்னைக்கு திமுகவுக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லை. யாரானும் நிழலுக்கு அறிவாலயம் பக்கத்தில் ஒதுங்கினா உடனே கூட்டு போய் அவங்க தீர்மான கூட்டணி கையெழுத்து போடுறதுல தான் இருக்காங்க. அது ஒன்று தான் இவங்க குறிக்கோள். ஒரு வருடமா தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லை, தமிழக மக்கள் பாதுகாப்பு மீது அக்கறை இல்லை, பெண்கள் பாதுகாப்பு மீது அக்கறை இல்லை. எத்தனை பேரை கூட்டி கொண்டு வந்து நாங்கள் தேர்தலை சந்திப்போம், தேர்தல் தேர்தல் தேர்தல். அது உங்களுக்கு இப்போ கிடைக்க போகிறது இல்லை. நிச்சயமாக திமுக தோக்கு தான் போகுது, இண்டி கூட்டணி தோற்கத்தான் போகுது. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த மாநிலத்தில் இல்லையோ அந்த மாநிலத்தில் அந்த ஆட்சி நிச்சயமாக வீட்டுக்கு தான் போக வேண்டும். அதனால தேர்தல் வருகிறது ஓகே, கூட்டணி வருகிறது ஓகே, எல்லாமே கூட்டணியை நோக்கி இல்லாமல் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ராகுல் காந்தி தட்டுப்பாடு வேணும்னு நினைக்கிறாரா? ராகுல் காந்தி மாதிரி ஒரு மோசமான மனநிலையில் உள்ள ஒரு தலைவரை நீங்க பார்க்க முடியாதுங்க. இன்னைக்கு ஹோட்டல்களுக்கு ஏன் கட்டுப்பாடு விதித்தார்கள் என்றால் மிக தெளிவாக மத்திய அரசு சொல்லியிருக்க. நான் இந்திய பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். ஏன் ஹோட்டல்களில் எரிவாயை கட்டுப்படுத்தினோம் என்றால் என் தாய்மார்களுக்கான கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்காமல் போய்விடக் கூடாது என்பதற்காக, வேற எதுக்காகவும் இல்லை. ஏன் ஹோட்டல்களில் உள்ள எரிவாயை கட்டுப்படுத்தினோம் என்றால் வீட்டில் உள்ள எரிவாயுக்கு கட்டுப்பாடு வந்துவிடக் கூடாது என்பதற்காக. ஏன்னா உலகம் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது. உலகம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது நம் சமையல் அறையில் அடுப்பங்கரை எரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நம் பாரத பிரதமர் ஏற்பட்ட முயற்சி இது. ராகுல் காந்தி இப்ப என்ன கனவு காண்றாருன்னா, இது கிடைக்கக்கூடாது, அது கிடைக்கக்கூடாது, உடனே மோடி மேல ஒரு அவநம்பிக்கை வரணும், அதை எதிர்பார்த்திருக்கிறார். இல்லைன்னா ஒரு உலகமே பாராட்டி கொண்டிருக்கின்ற ஒரு ஏஐ மாநாட்டில் போய் அரை நிர்வாணமா போய் காங்கிரஸை சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்துவாங்களா? அதனால ராகுல் காந்தி இதை எதிர்பார்த்து இருக்கிறார். ராகுல் காந்திக்கு இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னா எண்ணம் இல்லை, நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. நாட்டு மக்களுக்கு சங்கடம் வரணும், அந்த சங்கடத்தை தூக்கி மோடி மேல போடணும், அப்புறம் ஓட்டு பிச்சை வாங்கணுன்றதுக்காக தான். நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமா மக்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். மோடி அவர்கள் கரோனா நேரத்தில் எப்படி வேலை செஞ்சார்னு எனக்கு தெரியுங்க. நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தேன். இரவு பகல் தூங்காமல் இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதில் அவர் பணியாற்றினார். அதே மாதிரி தான் இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் மாதிரி இல்லை எமர்ஜென்சி கொண்டு வந்து எல்லார் கழுத்தையும் நெரிக்கிறதுக்கு. அதனால இன்றைய காலகட்டத்தில் சமையல் எரிவாயு பதிவு செய்யப்பட்டால் 2.5 நாட்களுக்குள் கிடைக்கும். பெட்ரோல் டீசலுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை.
தயவு செய்து போய் 5 லிட்டர் போடுறவங்க 50 லிட்டர் போட்டு செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம். அரசாங்கம் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.